ஃபாசிலுடைய ஃபஸ்ட்டு படம். அந்த படத்துக்கு நான் தான் மியூசிக்கு கட் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா ஒரு பாட்டுன்னா 70, 80 ஆர்பிஎம் பெரிய பெரிய டிஸ்காக இருந்ததுன்னா 3 நிமிஷம் 10 செகண்ட் வரும். நீங்கள் 4 நிமிஷத்துக்கு பாட்டு போட்டால் கூட 3 நிமிஷம் 10 செகண்டு கட் பண்ணணும். அது நான் பண்ணேன். ஸோ நான் என்ன பண்ணேன், என்னுடைய 18 வயசுலேயே அப்பாவுடைய ஸ்டூடியோலேயே நானே சவுண்ட் இன்ஜினியராக ஜாயின் பண்ணேன். அப்பா சொல்லிட்டார், சினிமா மட்டும் வேண்டாம், சினிமா வந்து ஒரு நிரந்தர தொழில் இல்லை, நீ வேறு என்ன வேணால் படி அப்படின்ட்டார். என்னடா அதுட்டு நடந்துகிட்டே இருக்கும், பஸ் ஸ்டாண்ட் வந்துட போகுது, என்னடா அப்படின்னு பார்த்தேன். சரி, நான் வந்து ஏர் கண்டிஷனிங் இன்ஜினியரிங் படிக்கிறேன். 13 வயசில் ஃபோட்டோகிராஃபி சொல்லிக் கொடுத்தார். 12 வயசில் ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆனால் ஓட்டக்கூடாதுன்ட்டார். சொல்லிக் கொடுப்பேன், ஆனால் லைசன்ஸ் வாங்கி தான் ஓட்டணும். என்ன தெரியுதுண்ணா, சித்தப்பாவுக்கு 2 மூக்கு தெரியுதுண்ணா, அப்படியே திருப்பினுவா அப்படின்னார். திருப்பின்னு இருந்தால் ஒரு மூக்கு ஆயிடுச்சா அப்படின்னார். ஒரு மூக்கு ஆயிடுச்சு. கண்ணு கிட்டப்பார், கண்ணு கரெக்டாக இருக்கா, இதான் இது பேர் தான் ஃபோக்கஸ் அப்படின்னார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அமீன் சயானின்னு. இப்போ ரீசெண்டாக ஹி பாஸ்ட் அவே. ஸோ அமீன் சயானி அவங்க தான் டைரக்டர்ஸ் அண்ட் மிஸ்டர் ஹரிஹரன் 3 பேர். அந்த கம்பெனியோடைய சவுத்து இது அப்பா டோட்டலாக. அப்போ தான் அப்பா ஷிஃப்ட் பண்ணார். அதுக்கு நடுவில் இங்கே வந்து விக்ரம் ஸ்டூடியோஸில் இருந்தார். அப்புறம் சாரதா ஸ்டூடியோஸில் அவங்கெல்லாம் லேப் சீஃபாகவே வந்துட்டார். வந்து ஒரு ஸ்டேஜில் அப்போ இங்கே வந்துட்டார். இந்த லைன்லேருந்து இங்கே வந்து அப்போல்லாம் ரேடியோ சிலோனில் பாட்டு அதுதான் பாட்டு வரத்துக்கு மேக்ஸிமம் அது முழுக்க எங்கள் வழியாக தான் போகும். மஞ்சள் விரிஞ்ச பூக்கள்னு ஒரு படம், அதுதான் ஃபாசிலுடைய ஃபஸ்ட்டு படம். அந்த படத்துக்கு நான் தான் மியூசிக்கு கட் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா ஒரு பாட்டுன்னா 70, 80 ஆர்பிஎம் பெரிய பெரிய டிஸ்காக இருந்ததுன்னா 3 நிமிஷம் 10 செகண்ட் வரும். அதுக்கு அடுத்தது 45 ஆர்பிஎம்னா அதில் 4.5 நிமிஷம், அப்புறம் 16னா அதெல்லாம் கட் பண்ண மாட்டாங்க, அப்படியே வரும். ஆனால் இந்த டிஸ்கில் மட்டும் வருது. நீங்கள் 4 நிமிஷத்துக்கு பாட்டு போட்டால் கூட 3 நிமிஷம் 10 செகண்டு கட் பண்ணணும். அது நான் பண்ணேன். ஸோ நான் என்ன பண்ணேன், என்னுடைய 18 வயசுலேயே அப்பாவுடைய ஸ்டூடியோலேயே நானே சவுண்ட் இன்ஜினியராக ஜாயின் பண்ணேன். எனக்கு ஆரம்பத்துலேருந்தே சினிமாவில் வரணும்னு ஆசை. அதனால் நான் எஸ்எல்சி முடித்து பியூசி முடித்து இந்த பக்கம் நீங்கள் வருவீங்க, இந்த தெருமுனையில் நடந்து போகிறோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. நானே, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா என்ன படிக்கலாம் இருக்கேன்னா, உடனே சொன்னேன், நான் வந்து கேமராமேன் வின்சென்ட் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலான் இருக்கேன், அதனால் நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறேன். அதுக்கு நடுவில் எங்கள் அப்பா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வேறு ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்தார். அசோக் குமார் கேமராமேனில் எங்கள் அப்பாவுக்கு கீழே படித்தது தான். அதனால் நிறைய பேப்பர்ஸ்லாம் ஆன்சர் பேப்பர்லாம் அப்பாவுக்கு. நான் என்ன பண்ணுவேன், நான் சொன்னேன், அப்பா சொல்லிட்டேன், சினிமா மட்டும் வேண்டாம், சினிமா வந்து ஒரு நிரந்தர தொழில் இல்லை, நீ வேறு என்ன வேணால் படி அப்படின்ட்டார். என்னடா அதுட்டு நடந்துகிட்டே இருக்கும், பஸ் ஸ்டாண்ட் வந்துட போகுது, என்னடா அப்படின்னு பார்த்தேன். சரி, நான் வந்து ஏர் கண்டிஷனிங் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்ட்டேன். அப்போ எங்கள் அத்தை பையன் ராஜாராம்னா அவன் ஏர் கண்டிஷனிங் இன்ஜினியரிங் தான் படித்தது. சரி, அத்தை பையன் படிக்கிறது நீ படிக்கிறது நல்ல விஷயம். எனக்கு என்னென்னா, இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு அடுத்த பில்டிங் இது. ஏன் அப்போவே நான் என்ன பண்ணுவேன், ஃபோட்டோ எடுப்பேன். இந்த கடைசியில் இந்த ஸ்டூடியோவில் லேபில் கடைசியில் 5 அடி 10 அடி எல்லாம் அந்த ஃபிலிம் பிட் இருக்கு இல்லையா, அது விழும். அதை எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அதை தூக்கி போடுறதுக்கு பதிலாக அதை கட் பண்ணி அதை இப்படி கையை நீட்டினா அப்படி ஒரு 5 ஃபீட் அது நம்ம கையால் வந்து பார்த்தா, அதை சுருட்டினா ஃபிலிம் ரோலுக்குள்ளே 38 ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ அதை வந்து நான் அந்த காட்ரேஜ் மட்டும் வச்சுருப்பேன். அதை கொடுத்து அந்த அப்பாவே ஃபோட்டோகிராஃபர் பேசிக்காக எடுத்துருவேன். எனக்கு வந்து 13 வயசில் ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுத்தார். 12 வயசில் ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுத்தார். ஆனால் ஓட்டக்கூடாதுன்ட்டார். சொல்லி கொடுப்பேன், ஆனால் லைசன்ஸ் வாங்கி தான் ஓட்டணும் அப்படின்னார். அந்த மாதிரி அதுக்கு பிறகு எல்லாமே ஃபோட்டோகிராஃபி. எங்கள் சித்தப்பா கல்யாணத்தும் போது ஃபோட்டோகிராஃபர் வரலை. எங்கள் சித்தப்பா எங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு, அங்கே உட்காந்துருக்காரு. எத்தனை அடி தூரத்தில் இருக்காருண்ணா, 10 அடி தூரத்தில் இருக்கார். இல்லை வச்சு பார் அப்படின்னாரு கேமரா கொடுத்து. அது ஃபியூஜிகா 35SCன்னு ஒரு கேமரா. பார்த்தா என்ன தெரியுதுண்ணா, சித்தப்பாவுக்கு 2 மூக்கு தெரியுதுண்ணா, அப்படியே திருப்பினுவா அப்படின்னார். திருப்பின்னு இருந்தால் ஒரு மூக்கு ஆயிடுச்சா அப்படின்னார். ஒரு மூக்கு ஆயிடுச்சு. கண்ணு கிட்டப்பார், கண்ணு கரெக்டாக இருக்கா, இதான் இது பேர் தான் ஃபோக்கஸ் அப்படின்னார். அப்புறம் நடுவில் இந்த ஒரு நீடில் இருக்குது, மேலே இருக்கா கீழே இருக்கான்னார். மேலே இருக்குன்னா ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடும், படம் வெள்ளையாயிடும். ஸோ கொஞ்சம் டவுன் பண்ணிக்கோ. டவுன் பண்ணி சென்டரில் வருதா, சென்டரில் வருது, ஓகே இதான் கரெக்டு லைட்டிங். அவ்வளோதான் ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுத்தாரு. எடு அப்படின்னார். கல்யாணத்தில் 5 ரோல் எடுத்தேன். 5 ரோல்னால் 5 இன்ட்டு கிட்டத்தட்ட பாருங்களேன் 38 ஃபோட்டோ. ஆனால் பார்த்தா மொத்தம் 3 ஃபோட்டோவும் என்னமோ சரியாக வரல, பாக்கி அத்தனையும் சரியாக வந்து
நான் ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டேன். என்கரேஜ் பண்ணார். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவன் ஒரு டிகிரி படிக்கட்டும், என்னத்துக்கு அவனை இது பண்ணுறீங்க. அதே போல் அப்பா வந்து ஷோவுடைய ட்ராமா, அது ஆரம்பத்தில் அப்பா தான் டைரக்ட் பண்ணார். முதல் 2 ட்ராமா அப்பாவும் சாம்பு நட்ராஜ் ஐயர்னு, துப்பறியும் சாம்புல அவர் தான் சாம்புவாக நடிப்பார். அவர் அப்பாவை தான் டைரக்ட் பண்ணாங்க ஷோவுடைய முதல் 2 ட்ராமா. அப்புறம் அதுக்கு பிறகு ஷோ வந்து சம்பாமிக்கு இன்னொரு ட்ராமாவில் பொம்பளை வேஷம் போட்டபோது எங்கள் அப்பா போய் ஷோவுக்கு வந்து மடிசார் புடவை கட்டிட்டு வருவார். அப்புறம் சொல்லிட்டா, டேய் உனக்கு புடவை கட்டுறதுக்காக நான் டெய்லி வந்துட்டு போக முடியாது, நான் இங்கே ஸ்டூடியோவில் சொல்கிறேன், ஒரு காஸ்டியூமர் அவர் வந்து பேண்ட்டு மாதிரி உனக்கு தைச்சி கொடுத்துருவார், அப்படி போட்டுக்கோ, அப்படி போட்டுன்ட்டா மடிசார் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி கொடுத்தார். ஏன்னா அப்பா வந்து எங்கள் சித்தப்பா ஷோ ட்ரூப்பில் அவர் தான் ஸ்டேஜ் டைரக்டர், எஸ்வி சங்கரன். ஸோ இது ஃபேமிலி. அப்பா வந்து அந்த காலத்து ஔவை சண்முகி, எல்லா ட்ராமாலையும் பொம்பளை வேஷம் தான் ஆக்ட் பண்ணுவார். சில சமயம் எங்கள் அப்பாவுடைய பொம்பளை வேஷம் நடிக்கிற ஃபோட்டோவும் எங்கள் அத்தை ஃபோட்டோவையும் பார்த்தா வித்தியாசமே தெரியாது, ஒரே மாதிரி யாருன்னு தெரியாது.